வணக்கம். இன்னைக்கு நாம குழந்தைங்களோட உணவு பழக்கவழக்கங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். முக்கியமா சில குழந்தைங்க ஏன் சில சாப்பாட்ட தொடக்கூட மாட்டேங்கிறாங்க. இது நிறைய பெற்றோருக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு இல்லையா? ஆமா, நிச்சயமா இது ரொம்ப பொதுவான ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இத பத்தி தெளிவா புரிஞ்சுக்க நம்ம கிட்ட நிஷாங்கிற ஒரு தாய், அவரோட 4 வயசு பையன் ஆரவ், அப்புறம் கவிதாங்கிற ஒரு தெரபிஸ்ட், இவங்களோட அனுபவம் சார்ந்த ஒரு கதை இருக்கு. சரி. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த உணவு பழக்கவங்கள், அதுல பெற்றோரோட பங்கு என்ன, இதெல்லாம் பத்தியும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஓகே. நம்ம இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, குழந்தைங்க ஏன் சாப்பாட்டை மறுக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள், குறிப்பா அந்த சென்சரி சென்சிட்டிவிட்டி, அத பத்தி தெரிஞ்சுக்கிறது. உணர்வு சார்ந்த உணர்திறன். ஆமா. அப்புறம் இந்த கஷ்டமான பயணத்துல பெத்தவங்க எப்படி ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம்னு புரிஞ்சுக்கிறது தான் நிஷாவோட கதையை வச்சு ஆரம்பிச்சு இத கொஞ்சம் விரிவா பாப்போமா? கண்டிப்பா அது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். சரி, அப்போ நிஷாவோட வீட்ல ஆரம்பிக்கலாம். காலையில சாப்பாட்டு நேரம். அது ஒரு போர்க்களம் மாதிரி இருக்காம். ஐயோ! அவங்க பையன் ஆரவ், அவனுக்கு ஆட்டிசம் இருக்கு. அவன் வெள்ளை சாதம், வாழைப்பழம் இது ரெண்டையும் தவிர வேற எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான். ஓ, ரொம்ப லிமிட்டட் டயட். ஆமா. முட்டை, காய்கறி, சப்பாத்தின்னு எது கொடுத்தாலும் ஒரே அழக. தட்டை தள்ளி விட்டுறது, சில சமயம் வாந்தி வர்ற மாதிரி ஓக்காலம் எடுக்கிறது, இது வரைக்கும் போகுது. இது நிறைய வீடுகள்ல நாம பாக்குறது தானே? ஆமாம், இது ரொம்ப காமன். நிறைய பெற்றோர்கள் இதை தினமும் ஃபேஸ் பண்றாங்க. சுத்தி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிடிவாதம் பண்றான், நீதான் கேட்கிற, 2 அடி வச்சா சரியாயிடும். ஆமா ஆமா, பசிச்சா அவனே சாப்பிடுவான், இதெல்லாம் வேற சொல்லுவாங்க. அதேதான், இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் வரும். நிஷாவும் இதே மாதிரி ஒரு பிரஷர் ஃபீல் பண்றாங்க. ஆனா அவங்க ஒன்னு கவனிக்கிறாங்க, ஆரவோட கண்ணுல புது சாப்பாட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி பயம் தெரியுது. பயமா? ஆமா, இது வெறும் பிடிவாத மாதிரி இல்லைன்னு உங்களுக்கு தோணுது. இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். நம்மள நிறைய பேரு இத குழந்தையின் அடம்பிடிக்கிற குணம், இல்ல வேணும்னே பண்றான்னு ஈஸியா சொல்லிடுறோம். ஆமா. ஆனா நிஷா தெரபிஸ்ட் கவிதா கிட்ட உதவி கேட்கும்போது விஷயம் வேற மாதிரி இருக்குதுன்னு தெரிய வருது. இது ஏன் தப்பா, நான் சரியா வளர்க்கலையா அப்படின்னு நிஷா கேக்குற அந்த விரக்தியான கேள்வி, அதுக்கு கவிதா சொல்ற பதில் நிறைய பெற்றோருக்கு ஒரு திறவுகோலா இருக்கலாம். நிச்சயமா கவிதா ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது பல பெற்றோர் மனசுல இருக்கிற பாரத்தை குறைக்குது. அவங்க சொல்றாங்க, இல்ல நிஷா, இது உங்க தப்பு இல்ல, ஆரோட பிடிவாதமும் இல்ல. ஓ. அவங்க விளக்குறாங்க, ஆரோவுக்கு உணவோட தன்மை, அதாவது டெக்ஸ்சர், அதோட வாசனை, ஏன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்றது கூட ரொம்ப அதிக உணர்தல்ல கொடுக்கலாம். சில சாப்பாடு வாயில குத்துற மாதிரி, இல்ல ஒட்டுற மாதிரி, இல்ல அரிக்கிற மாதிரி, அப்படி ஒரு தீவிரமான உடல் உணர்வு கொடுக்கலாம். இததான் நம்ம சென்சரி சென்சிட்டிவிட்டின்னு சொல்றோம். அப்போ நாம நல்லா இருக்கு, சுவையா இருக்குன்னு நினைக்கிற ஒரு பொருளோட ஃபீல், இல்ல வாசனை, இல்ல டேஸ்ட் ஆற மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா பிடிக்காத மாதிரி, ஏன் பயமுறுத்துற மாதிரி கூட இருக்கலாம்னு சொல்றீங்க? கரெக்ட். கவிதா அப்படிதான் வளர்க்கறாங்க. ஒரு புது சாப்பாடு அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கலாம். எப்படி சொல்றது, நீங்க ஒரு வழவழப்பான பூச்சியையோ இல்ல ரொம்ப கசப்பான எதையோ சாப்பிட சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. ஓ மை காட். இது சும்மா எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்ற விஷயம் இல்ல. இது அவங்களோட நரம்பு மண்டலம் அந்த உணவை எப்படி ப்ராசஸ் பண்ணுதுங்கிறதோட சம்பந்தப்பட்டது. சில ஆய்வுகள் கூட இதுக்கு மரபணு காரணங்கள், நியூரலாஜிக்கல் காரணங்கள் இருக்கலாம்னு சொல்லுது. அதனால இதை சும்மா ஒரு கெட்ட நடத்தையும் ஒதுக்கிட முடியாது. இது பெத்தவங்களோட அப்ரோச்சே மாத்தக்கூடிய ஒரு புரிதல் இல்லையா? அப்போ பெத்தவங்க என்ன செய்யணும்? குழந்தை சாப்பாட்டை தொடக்கூட மாட்டேன்னு சொல்லும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இங்கதான் கவிதாவோட அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் முக்கியமாப்படுது. ஆமா, கவிதா ஒரு 5 படி முறை சொல்றாங்க. இது உடனே சாப்பிட வைக்கிற மேஜிக் இல்ல. ஆனா சாப்பாட்டோட ஒரு நல்ல பாதுகாப்பான உறவை உருவாக்குறதுக்கு உதவுற ஒரு லாங் டர்ம் ப்ராசஸ். அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னா, சொல்லுங்க. 1, உணவை பார்ப்பது, தட்டுல அந்த சாப்பாடு இருக்கிறத பொறுத்துக்க பழகிறது. 2, தொடுவது, விரலால தொடலாம், ஸ்பூனால தொடலாம், எப்படி வேணாம். 3, முகர்வது, அதோட வாசனையை பழகிக்கிறது. 4, ரொம்ப சின்ன அளவு சுவைக்கிறது, ஒரு அரிசி அளவு இல்ல நாக்கு நுனியில வைக்கிறது. 5, சின்ன கடி கடிக்கிறது. கடைசியா கொஞ்சமா சாப்பிடுறது. இதுல முக்கியமானது ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஒரு வெற்றிங்கிறது தான் இல்லையா? குழந்தை முதல் ஸ்டெப்ல பல நாள், ஏன் பல வாரம் கூட இருக்கலாம். கரெக்ட். அதை பெத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கணும். கவிதா சொல்ற மாதிரி ஒவ்வொரு சின்ன முன்னேற்றமும் வெற்றி தான். இல்லனா பெத்தவங்க சீக்கிரமா சோர்ந்து போயிடுவாங்க.
ஆமா, அது உண்மைதான். இங்க பெத்தவங்களோட மனநிலை ரொம்ப முக்கியம். புது சாப்பாடு அறிமுகப்படுத்துறது பத்தியும் கவிதா சில தெளிவான கைட்லைன் சொல்றாங்க. முக்கியமான ரூல், எப்பவுமே குழந்தைய சாப்பிட கட்டாயப்படுத்தக்கூடாது. இது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்குமே. ஆமா, ரொம்ப கஷ்டம்தான். ஆனா கட்டாயப்படுத்தினா பயம்தான் அதிகமாகும். அப்போ கட்டாயப்படுத்தாம எப்படி அறிமுகப்படுத்துறது? குழந்தைக்கு பிடிச்ச அவன் சேஃபா ஃபீல் பண்ற சாப்பாடு இருக்கு இல்லையா? ஆரோ விஷயத்துல அது வெள்ளை சாதம். அதுக்கு பக்கத்துல ரொம்ப ரொம்ப சின்ன அளவுல ஒரு பட்டாணி சைஸ்ல ஒரு கடுகளவு கூட போதும். புது சாப்பாட்டை வைக்க சொல்றாங்க கவிதா. ஓ, ரொம்ப கொஞ்சமா? ஆமா, அந்த புது சாப்பாடு பாக்குறதுக்கே பயமுறுத்தாத அளவுக்கு சின்னதா இருக்கணும். அதை சாப்பிட சொல்ல வேணாம், அதை ஆராய, அதோட விளையாட, ஏன் அதை நசுக்கி கீழே போட்ட கூட பரவாயில்லன்னு குழந்தைய அனுமதிக்கணும். விளையாட விடணுமா? சாப்பாட்டோடவா? ஆமா, அது அந்த உணவோட பரிச்சயத்தை அதிகமாக்கும். குழந்தை அதை தொட்டா கூட கோவப்படாம, ஓ தொட்டு பாத்தியா நல்லது அப்படின்னு ரொம்ப இயல்பா பாராட்டணும். எந்த பிரஷரும் இருக்க கூடாது. இங்கதான் நிஷா கேட்டா அந்த கேள்வி வருது. தொட்டா மட்டும் போதுமா, சாப்பிட வேணாமா? இதுதானே நிறைய பெத்தவங்க மனசுலயும் ஓடும். நிச்சயமா. அதுக்கு கவிதா சொல்ற பதில் பெத்தவங்களோட பொறுமையை டெஸ்ட் பண்ற மாதிரி தோணலாம். ஆனா அதுதான் பேஸ். அவங்க சொல்றாங்க, ஆமா, தொடர்றது முதல் படி. சாப்பாடுங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல, அது சேஃப். அது ஆராயலான்னு குழந்தை நம்பணும். நம்பிக்கை. ஆமா, அந்த நம்பிக்கை வரும்போது அடுத்த படிகள் தானா மெதுவா நடக்கும். இங்க பெத்தவங்களோட ரோல் ஒரு ஃபைட்டர் மாதிரி சாப்பாட்டை எப்படியாவது உள்ள தள்ளுறது இல்ல. அதுக்கு பதிலா ஒரு சேஃபான கைடு மாதிரி குழந்தை அந்த உணவை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு சூழலை உருவாக்கி தர்றது. அந்த சுதந்திரத்தை கொடுக்கறது தான் முக்கியம். சில சமயம் மத்தவங்க பிரஷர், குழந்தையோட வெயிட் பத்தின கவலை, இல்ல நம்மளோட கையாலாக தரும். இதனால நாம அந்த கட்டாயப்படுத்துற தப்ப செஞ்சிடுறோம். நிஷாவும் அதை ஒத்துக்கிறாங்க. சில சமயம் பொறுமை இழந்து கவலையில ஒரு ஸ்பூனை வாயில வச்சிடுறேன்னு சொல்றாங்க. இதுக்கு கவிதா சொல்ற பதில் ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஆமா, அவங்க மறுபடியும் சொல்றாங்க, ஒருபோதும் கட்டாயப்படுத்தாதீங்க. கட்டாயப்படுத்துதல் பயத்தை உருவாக்கும். பயம் சாப்பிடுற திறனை குறைக்கும். நமக்கு தேவை நம்பிக்கை, அழுத்தம் அல்ல. We want trust, not pressure. அதேதான், இது வெறும் வார்த்தை இல்ல. நீங்க கட்டாயப்படுத்தி ஊட்டும் போது குழந்தை அந்த சாப்பாட்டை மட்டும் இல்ல, அந்த சாப்பாட்டு நேரத்தையே, ஏன் சில சமயம் சாப்பாடு ஊட்டுற பெத்தவங்களே கூட ஒரு பயமுறுத்தலா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது லாங் டேர்ம்ல நெகட்டிவ் விளைவுகளை ஏற்படுத்தும்னு சைக்காலஜி ரிசர்ச்சும் சொல்லுது. அப்போ பெத்தவங்க தன்னோட உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றதும் சூழ்நிலையை நிதானமா அணுகுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த கதையில நிஷா எப்படி மாறினாங்க, கவிதாவோட அட்வைஸ எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க? அதுதான் இந்த கதையோட டர்னிங் பாயிண்ட். அன்னைக்கு சாயங்காலம் ஆரோவோட தட்டுல வழக்கம் போல வெள்ளை சாதம் வைக்கிறாங்க நிஷா. ஆனா அதோட ஓரத்துல ரொம்ப சின்னதா ஒரு துண்டு வேக வச்ச கேரட்டை வைக்கிறாங்க. ஓகே. அவங்க ஆரவு அதை பார்க்கவோ சாப்பிடவோ சொல்லல. ஆரவ் அதை பார்க்கறான், சாப்பிடல, தொடவும் இல்ல. ஆனா ரொம்ப முக்கியமா அவன் அழல, தட்டை தள்ளி விடல. ஆஹா, இதுவே பெரிய விஷயம்தான். இது ஒரு பெரிய முன்னேற்றம். நிஷாவுக்கு இதுவே ஒரு சின்ன வெற்றியா தெரியுது. பிரஷர் இல்லாதப்போ குழந்தையோட பதட்டமும் குறையுது. புரியுது. அடுத்த நாள் அதே மாதிரி கேரட் துண்டை வைக்கிறாங்க. ஆரவ் அதை தயக்கத்தோட ஒரு விரலால தொட்டு பார்க்கறான். நிஷா கோவப்படல, சாப்பிடுன்னு சொல்லல. அமைதியா சிரிச்சுக்கிட்டே, ஓ தொட்டு பாக்குறியா நல்லதாரோ அப்படின்னு மென்மையா சொல்றாங்க. நல்ல அப்ரோச். மூணாவது நாள் அதை எடுத்து முகர்ந்து பார்க்கறான். நாலாவது நாள் லேசா நாக்கால நக்கி பார்க்கறான். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் பல நாள் எடுக்கலாம். ஆனா நிஷா பொறுமையா இருக்காங்க. இந்த பொறுமைக்கு பலன் கிடைச்சதா? மாதங்கள் கூட ஆகலாம் இல்லையா? நிச்சயமா. இந்த கதையில ஒரு மாசம் கழிச்சு ஆரவ் அந்த வேக வச்ச கேரட்டோட ஒரு ரொம்ப சின்ன துண்டை வாயில வச்சு மென்னு சாப்பிடுறான். அட சூப்பர். அது ஒரு சின்ன கடிதான், ஆனா அது நிஷாவுக்கும் ஆரவுக்கும் ஒரு பெரிய வெற்றி. அவன் அந்த கேரட்டை முழுசா சாப்பிடல, ஆனா அந்த முதல் படியை எடுத்து வச்சான். இது எப்படி சாத்தியமாச்சு? நிஷாவோட புரிதல், பொறுமை, அப்புறம் அவங்க மாத்திக்கிட்ட அணுகுமுறை, அவங்க பிரஷரை விட்டுட்டு சப்போர்ட்டை கொடுத்ததால. ஆக சாப்பாட்டு நேரங்கிறது ஒரு சண்டைக்களமா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது குழந்தை உலகத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு பகுதி மாதிரி. மெதுவா, மென்மையா, பொறுமையா அணுக வேண்டிய ஒரு பயணமா இருக்கலாம். கரெக்ட். குறிப்பா ஆரவு மாதிரி சென்சரி சேலஞ்சஸ் இருக்கிற குழந்தைங்களோட இந்த பயணம் இன்னும் நிதானமா, அதிக புரிதலோட இருக்கணும். பெத்தவங்களோட பங்குங்க கட்டளை இடுறது இல்ல, கூட பயணிக்கிறது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த பயணத்துல பெத்தவங்களோட பங்கு மிக முக்கியமானது. அவங்க தான் குழந்தையோட நம்பிக்கையை வளர்க்கிற சூழலை உருவாக்கணும். அவங்க தங்களோட எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு குழந்தையோட வேகத்தை மதிக்கணும். அவங்க சோர்ந்து போகும்போது நிஷா மாதிரி உதவி தேடுறதும் ரொம்ப முக்கியம்.
சில சமயம் ஃபுட் அலர்ஜி இல்ல வேற மெடிக்கல் காரணங்கள் கூட சாப்பாடு மறுப்புக்கு பின்னாடி இருக்கலாம். அதனால தேவைப்பட்டா டாக்டர் அட்வைஸும் அவசியம். ஆனா இந்த மாதிரி உணர்வுசார் பிரச்சனைகளுக்கு இந்த மென்மையான படிப்படியான அப்ரோச் பெரும்பாலும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அப்போ இன்னைக்கு இந்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன? முதல்ல, குழந்தைகளோட உணவு மறுப்பு, குறிப்பா சில சாப்பாட்டை தொடக்கூட மாட்டேன்னு சொல்றது பெரும்பாலும் பிடிவாதத்தால இல்ல, சென்சரி சென்சிட்டிவிட்டியால ஏற்படுது. இத பெத்தவங்க புரிஞ்சுக்கணும். ஆமா. ரெண்டாவது, இதுக்கு தீர்வு கட்டாயப்படுத்துறது கிடையாது. பொறுமை, புரிதல், அப்புறம் அந்த படிப்படியான அப்ரோச் தான் முக்கியம். அந்த 5 ஸ்டெப்ஸ் பாரு, தொடு, முகர்ந்து பாரு, டேஸ்ட் பண்ணு, கடி. இது ஒரு கைடா இருக்கலாம். சாப்பாட்டோட ஒரு பாசிட்டிவான உறவை உருவாக்குறது தான் குறிக்கோளா இருக்கணும். மூணாவது, பெத்தவங்களோட பங்கு ரொம்ப முக்கியம். ஒரு அதிகாரியா இருந்து பிரஷர் போடாம, குழந்தையோட உணர்வுகளை மதிச்சு சப்போர்ட் பண்ற, கைட் பண்ற ஒரு துணையா இருக்கணும். ஒவ்வொரு சின்ன முன்னேற்றத்தையும் பார்த்து பாராட்டணும். இது குழந்தையோட தன்னம்பிக்கையும் முயற்சி பண்ற ஆர்வத்தையும் வளர்க்கும். ஆமா. கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி. இந்த கதையையும் இந்த விவாதத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க வீட்ல சாப்பாட்டு நேரத்தை ஒரு போராட்டமா பார்க்கறது நிறுத்திட்டு அதை வேற மாதிரி பார்க்க முடியுமா? எப்படி? உங்க குழந்தை சாப்பாட்டை, அதோட டெக்ஸ்டரை, அதோட வாசனையை எப்படி உணருதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ற ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்த முடியுமா? அப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணா அது ஒரு பெற்றோரா உங்க அணுகுமுறைய, உங்க வார்த்தைகளை, உங்க பொறுமைய, உங்க சப்போர்ட்டை எப்படி மாத்தும்? நல்ல கேள்வி. அந்த மாற்றம் உங்க குழந்தைக்கும் உங்களுக்குமான உறவுல என்ன வித்தியாசத்தை ஏற்படுத்தும் யோசிச்சு பாருங்க. அது ஒருவேளை உங்க வீட்ல ஒரு புதிய அமைதியான அத்தியாயத்தை தொடங்கி வைக்கலாம்.